ஜெனரேஷன். அதுதான் சொன்னேன். எவ்ரி ஜெனரேஷன் செகண்ட் ஜெனரேஷன்ல சொல்றாங்க. எவ்ரி ஜெனரேஷனுக்கு ஸ்கிப் ஆகுதுன்னு தான் நான் ஆரம்பமே சொன்னேன். இல்லம்மா அது ஓகே, தேர்ட் தான் போகுது அப்படினாலும் செகண்ட் இல்லையே. இப்ப செகண்ட் இப்ப இவங்க இருக்காங்க, இப்ப இவங்க அங்க இருந்தா இது நீட் பேஸ், நெசசிட்டி பேஸ். வீட்ல சும்மா உட்கார்ந்திருக்கோம், என்ன பண்றதுன்னு தெரியாது, சோ நாம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு வெளில போறது. ஆனா ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கூட என்ன பண்றதுன்னு தெரியாம போறாங்க honestly. ஆனா ஒரு பாயிண்ட ஜஸ்டிஃபை பண்ணதுக்காக என்னலாமோ சொல்றாங்க. சரி ஓகே, வேற என்ன உருட்டு நினைக்கிறீங்க? சார் அந்த சைடு உருட்டுனது எல்லாமே உருட்டு தான் சார். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அதுல ரொம்ப உருட்டுனது வந்து ராபின் சொன்னது. அவர் வந்து அங்க உள்ள மேடைகள்ல பேச்சு வந்து பெண்கள் வந்து கம்மியா இருந்தாங்க, ஆண்கள் வந்து தான் அதிகமா இருந்தாங்க. அவர் உங்க ஷோ கண்டிப்பா பார்க்கல, அது நல்லா தெரியுது. அப்புறம் நான் கோபிநாத் ஷோவும் நீங்கள் பார்க்கல, அதில் பெண்கள் நிறையா தான் இருக்காங்க. பட்டிமன்றம் சாலமன் பாப்பையா சார் பார்த்தீங்கன்னா 2 பெண்களுக்கு நடுவில் ஒரு ஆண்களுக்கு வந்து அமெரிக்காவில் மாறியதுன்னு தான் கொஸ்டின். இந்தியாலன்னு கிடையாது, கோபிநாத் ஷோ கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் வந்து இந்தியால தான சொன்னீங்க. அப்ப நான் அதுக்கு தான் நான் இந்தியான்னு சொல்லல, இந்த ஸ்டேஜ்ல பாருங்கன்னு தான் நான் கேட்டேன். இந்த ஸ்டேஜ்ல பாருங்கன்னு தான் நான் கேட்டேன். நான் இந்த ஸ்டேஜ்லயே நீங்க 2016ல வந்திருந்தீங்கன்னா கோபிநாத் அண்ணாவோட ஷோலயுமே பாத்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமா இருந்தாங்க, ஆண்கள் இல்ல. அதனால மாறியது நீங்க கிடையாது, நாங்க தான் இன்னும் மாறிக்கிட்டே இருக்கோம். அதுதான் சொன்னோம் நாங்க. இப்ப நாங்க பேசுறதே சப்போர்ட்டிவ், அதுதானே பேசுறதே மாற்றம் வந்து பெண்கள் கிட்ட தானே வருது. எங்க அணியில சொல்றேன், எங்க அணி தான் மாறி இருக்காங்க. அதுதான் பெண்கள் மாறி இருக்காங்க. இது என்ன கணவர் இது என்ன செல்ஃப் கோலா? அவங்க கோல் போஸ்ட் எங்கன்னு மறந்துட்டாங்க, பால தட்டிட்டே போய் தான் கோல் போட்டு அவங்களே போட்டாங்க. அதை தான் நாங்களும் சொல்ல வரோம். ஒரு நிமிஷம், அவங்களுக்கே புரியல இப்ப என்ன சொன்னோன்னு தெரியல. ஓகே, எது உருட்டு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி உருட்டுன்றது வந்து நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்கிறேன்னா, வீட்டில் வந்து இவங்க சமைக்கிறாங்க, நாங்கள் ஒரு சைடு டிஷ்வாஷர் போடுறோம், இவங்க வந்து டயர்ட் ஆகிட்டாங்கன்னா நாங்கள் குக் பண்ணுறோம், இவங்களால ஸ்கூலுக்கு போக முடியலன்னா நான் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறோம். இது இந்தியாவில் இருந்தாலும் பண்ணுவாங்க, இந்தியாவில் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் கிடையவே கிடையாது. இந்தியாவில் வந்து வேலைக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க, உங்களுக்கு செய்யணும்னா வந்துட்டு மாமனார் மாமியார்ல இருந்து ஸ்கூல்ல போய் விடுங்கன்னா விடுவாங்க. அப்படியே இருந்தாலும் வைஃப் நீங்க இந்தியாக்கு போயிட்டாங்கன்னு வெச்சுக்கோங்க, இருங்க, இங்க வந்துட்டு உங்களுக்கு யார் வராங்க, உங்களுக்கு செய்யறதுக்கு யார் வராங்க? ஹஸ்பண்ட் மாமியார் வந்தாலோ இல்ல அம்மா வந்தாலோ அவங்க செய்ய போறாங்க. இல்லாத காரணத்தினால தான் நீங்க பண்றீங்களே தவிர வேலை செய்யறதுக்காக அவங்க மாமனாரோ மாமியாரோ அம்மாவோ அப்பாவோ இங்க வராங்க. பட் ஆனா யாருமே இல்லாத சமயத்துல ஹஸ்பண்ட் தானே வராரு, நீங்க ஹெல்ப் கேக்குறீங்க தானே, நீங்க ஹெல்ப் கேக்குறீங்க, நீங்க இதெல்லாம் வைஃப்ங்க பண்ணதா செய்வோம். நீங்க அவங்க நினைக்கிறேன்னா ஆணோட ஹஸ்பண்டோட கான்ட்ரிபியூஷன் ஒன்னு இருக்குல்ல, அதே நீங்க நிராகரிக்கிறீங்க, நாங்க பண்ணவே இல்லாத மாதிரி ஏன் சைடு தள்ளுறீங்கன்னு கேக்குறாங்க. இப்படி நாங்களும் தான் டெய்லி சமைக்கிறோம், நாங்களும் தான் டெய்லி பிள்ளைங்களை கூட்டிட்டு போறோம், அத நாங்க சொல்லவே நீங்க இல்லன்னு சொல்றீங்க. நீங்களும் செய்யறீங்க, அடுத்தவங்களும் வந்துட்டு இப்ப வந்து ஈக்குவலா நாங்க செய்யறோம் அப்படின்றத தான் சப்போர்ட் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கு வந்துட்டு இருக்கேன்னு சொல்றேன் நானு. சோ அது உருட்டு இல்ல. நீங்க ஒரே ஒரு விஷயம், இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ யுஎஸ்ல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்ல ஹஸ்பண்டும் வைஃபும் வீட்டோட வேலைகளை ஷேர் பண்றாங்களா இல்லையா, அதுதான் பாயிண்ட். ஆமா பண்றாங்க தான். அதான் நான் சொன்னேன் நானு, சிம்பிள். அதுல ஒண்ணும் பெரிய விஷயமா இல்ல. இல்ல ஆக்சுவலி சொல்ல போனா நீங்க வந்து இது சரியான்னு கேட்டா ஆமா சரி, இது ஒரு பெரிய விஷயமா பேசணுமான்னு. ஆனா இப்போ நீங்க இந்தியன் கல்ச்சர் இல்ல இந்தியன் ஹிஸ்டரி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தீங்கன்னா இது பெருசு தானே. அங்க பண்ணவே இல்லை, இங்க வந்து பண்றாங்க. பண்ணணுமானா பண்ணணும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்படி இருக்க ஒரு ஆளு இங்க சேஞ்ச் ஆயிருக்கு, ஒரு ரிமார்க்கபிள் சேஞ்ச், அதை ஏன் நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல அக்செப்ட் பண்ணறதுனால தான் நாங்க இந்த சைடு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அண்ட் இன்னொன்னு வந்து அங்கேயுமே பண்ணி இருக்காங்க, இதுவும் சேம் சைடு கோல் தான். அது இல்ல சேம் சைடு கோல்னா நீங்க சேஞ்ச் ஆயிட்டீங்க அப்படின்றது ஒரு விஷயம். அதையே நீங்க முதல்ல சேஞ்ச் ஆகலன்னு தானே சொன்னீங்க. இல்ல நான் சொல்ல வர்றது என்னன்னா, இட் இஸ் a common thing. சோ ஹஸ்பண்ட் இங்க வந்து ஃபுல்லா மாறிட்டு பண்ற விஷயத்தை மறுபடியும் நாங்க இல்ல இட்ஸ் நாட் a common thing. இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வந்து வீட்ல இருக்காங்க, வீட்டில் இருக்கும்போது ஒரு பொண்டாட்டி வந்து துணி துவைக்கிறான்னு வச்சுங்களேன், அதை அலசி போடுறதுக்கு வந்து ஹஸ்பண்ட் அலசி போடுறான்னு. அப்போ ஹஸ்பண்டோட அம்மா அப்படியே நடந்து போவாங்க, மாமியார் ஓஹோ பொண்டாட்டி சேலையா சரி சரி அப்படின்ட்டு போனான்னா அடுத்து நேராக போயிட்டு என்ன நடக்கும், ஏன் நீ தான் துவைச்சல்ல, நீ ஏன் நீ அந்த காய போயிட்டு ஏன் என் பையன்கிட்ட கொடுக்குற அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அடுத்து தங்கச்சி யாராவது பார்த்தோன்னா அண்ணா மாறிட்டேனா நீனு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ இவ்வளவுக்கும் படுத்த உடனே அடுத்து அவர் என்ன பண்ணுவார்னா, நீயே பண்ணிடுறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு போயிடுவார். அப்போ அந்த சினாரியோலேருந்து டோட்டலாக மாறி இங்கே வந்து எந்த வித இன்ஹிபிஷனும் இல்லாமல் எந்த வித ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் பண்ணாங்கன்னா சேஞ்சா இல்லையா? ஆமாம், எஸ் அஃப்கோர்ஸ் சேஞ்ச் தான் பண்ணுறாங்க, சேஞ்ச் தான். பட் அது
உருட்டு மாதிரி தெரியுது எனக்கு. நீங்க ஆனா நீங்க நாங்க எது உருட்டுன்னு கேட்கவே இல்லையே. இல்ல, அவர் அதை தான் கேட்டுட்டு இருந்தாரு. நான் கேட்டது உருட்டுன்னு தான் கேட்டேன். நீங்க ஆமான்னு சொல்லிட்டு இந்த அம்மா கடைசியில் எப்படி தெரியுமா, எல்லாம் சரிதான் ஆனா தப்புடா, நான் ஒத்துக்கிறேன்டா. ஸோ அவங்க சொன்னதுல வந்து எது உருட்டு? ரெண்டு உருட்டுங்க. ஒன்று வந்து கேரியர் சொன்னாங்க. ஓகே, கேரியரில் ப்ரொஃபஷனலில் நிறைய பேர் இங்கே வந்து குடும்பத்தை பார்த்துக்கணுக்காங்க, அவங்களோட கேரியரை வந்து அவங்க ரிசைன் பண்ணிட்டு குழந்தைங்களை பார்த்துக்கிறாங்க. கேரியரில் படிக்க முடியல. அதாவது இங்க வந்த உடனே பெண்களுக்கு கரியர் மேம்படுதுன்னு சொல்றது உண்மை இல்ல அப்படின்னு. ஆமா, நிறைய பேர் வந்து குழந்தை. இன்னொன்று சொல்லி ஒரு நிமிஷம் இருக்கு, ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிரும். இந்த வித பஸ் பண்ணிடுவோம். இதை சொன்னது யாரு? இந்த பாயிண்ட் சொன்னது யாரு? நிறைய பேர் பார்த்துருக்கேங்க. அதனால தான் சொல்கிறேன். வெறும் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வந்து இங்கே வந்து காலேஜ், வெறும் கம்யூனிட்டி காலேஜ், நிறைய செலவுலாம் பண்ணி படித்து ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் கட்டாயம் அப்படின்னு போன லேடிஸையும் நான் பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நல்லா இருந்த கேரியர்ல இருந்து டவுன் ஆயிருக்காங்கங்க. அவங்களோட பாயிண்ட் என்னன்னா, அவங்க விரிவா சொல்லாத ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன், விரிவாவே சொல்லிடுறேன். பேசிக்கா இங்க ஒரே ஒரு விஷயம், அதான் நம்ம ரூல் நம்பர் 1 சொன்னேன். ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ அவங்க சொல்கிறது விரிவாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இப்போ ஒருத்தவங்க பிடெக்கோ எம்டெக்கோ படிச்சிருக்காங்க, படித்து இங்கே வர்றாங்க. இங்கே வந்து அவங்களுக்கு ஒர்க் வீசா இல்லைன்னு வச்சுக்கோம், அல்லது 2 குழந்தை பிறந்திருக்குன்னு பார்த்துக்கோ வச்சுக்கோம். அங்கேனா மாமியாரோ யாரோ ஒருத்தங்களோ கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பேபி சிட்டராக ஒருத்தர் வருவாங்க. இங்கே பேபி சிட்டர் ஹையர் பண்ணால் மாதத்துக்கு $3000 $4000 கொடுக்க வேண்டியிருக்கும். பாசிபிள் இல்லை. அப்போ இங்கே இருக்கக்கூடிய அம்மா ஒய்ஃபானவங்க பேபி சிட்டராக மாறி தன்னோட கரியருக்கு நம்ம என்ன படித்தோம் அப்படிங்கிறதெல்லாம் மறந்து, விசா பிரச்சனை ஒன்று ப்ளஸ் இது ஒன்று, இந்த 2 நாள் அவங்க கரியர் லாஸ் ஆனதான் ஜாஸ்தியே தவிர கரியர் எவல்யூஷன் நடந்ததா, ஒரு எலிவேஷன் நடந்தா இல்லைங்கிறாங்க. இல்லை விசா ப்ராப்ளம் இப்போ தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நாங்கள்லாம் வந்த புதுசில் இவ்வளோ பெருசுலாம் கிடையாது. ஸோ முயற்சி பண்ணவங்க எல்லாம் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிருக்காங்க. அங்கே பாட்னி படிச்சுட்டு இங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து உள்ளே நுழைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து. ஓகே, உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி சேஞ்ச் நடந்திருக்கா? நான் அங்கேயே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படித்தேன், அதே இல்லை தான் இருக்கேன். நான் பெருசாக இன்வால்வ் ஆகலை. ஓகே, இங்கே கொடுங்க, இங்கே அம்மா மைக் கொடுங்க. ஓகே, உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் நடந்திருக்கா? ஆமாம் சார், நான் வந்து மைக் பார்த்துச்சு. எம்காம் தான் படித்தேங்க. ஓகே, எம்காம் தான் படித்தாங்க. நான் இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கேன். நான் இங்கே வந்து படித்து. இங்கே என்ன படிச்சீங்க? இங்கே வந்து அந்த கோடிங் அந்த இதெல்லாம் படித்து மெடிக்கல் கோடிங் படிச்சீங்க. மெடிக்கல் கோடிங் அதெல்லாம் படித்து இப்போ நான் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கேன். நான் அங்கே வந்து அக்கௌண்டிங் தான் படித்தேன் இந்தியாவில். எப்போ படிச்சீங்க? அதே மாதிரி இங்கே வந்து பார்ட் டைம் பண்ணலாம். இப்போ இன்கேஸ் எங்களுக்கு வீசா இல்லை ஏதாவது. ஓகே, அங்கேருந்து இப்போ அங்கேருந்து இங்கே வந்ததுனால உங்கள் கரியர் எப்படி எவல்யூஷன் நடந்து நினைக்கிறீங்க? இப்போ அங்கே இருந்திருப்பீங்க, இங்கே இருக்கும்போது உங்கள் கரியர் உங்களுக்கு டெவலப் ஆயிருக்கும். இப்போ அங்கே இருக்கிறத காட்டில் இங்கே என்ன டெவலப் பண்ணதான் நினைக்கிறீங்க? நிறையவே டெவலப் ஆயிருக்குங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களா? இப்போ நான் 2 பசங்களும் இங்கே என்னோட ஹஸ்பண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ட்ராவல் தான் பண்ணுவார். 3 வீக்ஸ் அவுட் சைடில் இருப்பார், 1 வீக் தான் எங்களோட இருப்பார். இல்லை அது ஓகே, நான் கேட்குறேன்னா ஒருவேளை நான் இப்போ யூஎஸ் வராமல் இந்தியாவில் இருந்திருந்தா, உதாரணத்துக்கு ஒரு 4 டிஜிட் சேலரி தான் வாங்கியிருப்பேன். இங்கே இருக்கப்போ என்னால் வந்து ஒரு ஓன் ப்ராப்பர்ட்டி என் பேரில் வைக்க முடியாது, இல்லை 5 டிஜிட் சேலரி வாங்குறது, அந்த மாதிரி ஒரு கேரியரில் ஒரு பீக் இருக்கும்ல, அதை கேட்குறேன். அது என்னன்னு கேட்குறேன். இப்போ நான் வந்து என்னால் இங்கே பார்ட் டைம் பண்ண முடியும், அங்கே வந்து எங்களால் பார்ட் டைம் பண்ண ஏன் பண்ண முடியாது? இங்கே இருக்கிற எல்லா வேலையும் அங்கே நம்ம ஊரில் வந்து பார்ட் டைம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. நாங்கள் இருக்கிற இல்லைம்மா, நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் அங்கே ஒன்று இப்போ நான் 4 hours 9 to 12 நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து ட்ராவல் பண்ணும்போது நான் 9 to 12 வேலைக்கு போயிட்டு இருந்தேன். காலையில் பசங்களை அனுப்பிச்சிட்டு நான் இப்போ வேலைக்கு போயிட்டு திருப்பி போய் என் பசங்களை கூட்டிகிட்டு வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வந்து எனக்கு இந்தியாவில் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அந்த சமயத்தில். ஓகே, வேற யாருக்கா கரியர் இங்கே ஒரே நிமிஷம், விமனில் யாருக்கா கரியர் சேஞ்ச் ஆயிருக்கா? இங்கே வந்து அங்கே கொடுங்களேன், அங்கே கொடுங்க. என்ன சேஞ்ச் ஆயிருக்கு உங்க கரியர்? சரி, நான் வந்து MBA HR அங்க முடிச்சீங்களா? இங்க அங்க முடிச்சது, அங்க ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்ல HRல இருந்தேன். இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க சொன்ன மாதிரி 4 years வந்து AD வர வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஸ்டில் பசங்க இருக்காங்க, நம்ம வந்து ஒர்க்குக்கு போக முடியாதுன்றதுனால நான் வந்து கைத்தொழில் கற்றுக்கணுன்றதுனால பியூட்டிஷியன் கற்றுட்டு இருந்தேன். பியூட்டிஷியனுக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மட்டும்தான் நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆல் ஓவர் ரோட் ஐலாண்டில் அனிசா பானுனா தெரியும். நான் இதுவே MBA HR முடிச்சுட்டு நான் ஒரு ப்ரொஃபஷனலில் போய் உட்காந்துருந்தேன்னா அனிசானா யாருன்ட்டு தெரியாது. அதே மாதிரி என்னோட அப்படி தெரியணும் அவசியம் இல்லை. நீங்கள் பண்ணி சம்பாதிக்க நீ வீட்டுக்கு கொண்டு போய் தெரியணும்னு அவசியம் இல்லை. இல்லை சார், அது இங்கே இந்த ஊரில் கம்யூனிட்டின்றது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அது என்ன, நீங்கள் இப்போ இந்தியாவில் இருந்தாலும் பியூட்டி கோர்ஸ் படிச்சு பண்ண முடியும்? இல்லை சார், இந்தியாவில் இருந்தாலும் நான் HR அது மட்டும் தான் போயிருப்பேன். நான் பியூட்டிஷியனுக்கு வந்திருக்க மாட்டேன். அங்கே என்ன கோர்ஸ் இல்லையா, படிக்க முடியாதா? இல்லை சார், அங்கே தான் படித்தேன் நான். ரெண்டுமே அங்கே வந்து MBA HRக்கு நான் போகாமல் என்னோட ப்ரொஃபஷனல் மாற்றினதுக்கு என்னோட கிட்ஸையும் பார்த்துக்கிட்டு என்னோட பிஸ்னஸையும் நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். நான் ஊரில் இருந்தேன்னா ஒரு பிஸ்னஸ் உமனாக இருந்திருப்பேன் நான், எனக்கு தெரியாது.
ஏன்னா நம்ம ஊரில் எப்படின்னா ஒரு எம்பிஏ படிச்சுன்னா எம்பிஏ ஹெச்ஆர் முடிச்சுட்டு நீங்கள் ஹெச்ஆர் இதிலே தான் நம்ம போவோம். என்னமா சொன்ன மாதிரி இருக்கு. இப்போ என் ஃபீல்டில் நான் ஒருத்தன் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தவன், மற்ற எல்லாரும் பிஇ படித்தவங்களாம் இருக்காங்க. நிறைய பேர் பிஇ முடிச்சுட்டு ஸ்விக்கி பண்ணுறாங்க, பிஇ முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. ஏன் இங்கே முடிச்சுட்டு பண்ண முடியாதுலாம் ஒன்றும் கிடையாது இந்தியாவில். அதான் சேஞ்சஸ் இன்னும் சொல்கிறேன் சார், நான் இன்னும் முடியல சார். ஸோ இது முடிச்சுட்டேன். இப்போ இந்த கரண்ட் பீரியடில் நான் வந்து இந்த டைமில் எனக்கு பார்ட் டைமாக போடுறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. 2 கிட்ஸ் இருந்தனால ஹோம் பேஸ்டு அப்படின்ற ஒரு பேரில் ரெஜிஸ்டர் ரொம்ப கஷ்டம். இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என் பசங்க ஆல்மோஸ்ட் அவங்க வந்து ஸ்கூலுக்கு போயாச்சு. இப்போ நான் ஃப்ரீ ஆகிட்டேன். இப்போ நான் எம்பிஏ ஹெச்ஆருக்கு போக முடியும்னா போக முடியாது. பட் ஸ்டில் ஐ கேன் ஒரு டீச்சர்ஸ் அசிஸ்டன்ட் ஒரு கோர்ஸை போட்டு நான் டீச்சருக்கு போகிறேன். இந்த சோர்ஸ்லாம் ஏன் அங்கே அமையாதுன்னு நினைக்கிறீங்கன்னா கேட்குறேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நம்ம எம்பிஏ ஹெச்ஆர் முடிச்சுட்டு அங்கேயும் போகலாம் சார். பட் வந்து கன்சிஸ்டன்ட்டுங்களா பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் நம்ம என்டர் ஆகிட்டோன்னா அந்த பிஎஃப் இஎஸ்ஐ தாண்டி நம்ம வேற ஒரு தைரியமாக இதை விட்டுட்டு என்னால் வேற தொழில் பண்ண முடியுன்றது போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் சார். ஐ மீன் 50 to 50 சொல்லலாம். பட் இங்கே வந்து இங்கே ப்ரொஃபஷனலை மாற்றிட்டு நாங்கள் முன்னேறிட்டு தான் போயிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நான் அங்கே படிச்சிருந்தேன், அங்கே நான் வந்து ஒரு பேச்சுலர்ஸ் தான் முடிச்சிருந்தேன். இங்கே வந்து நான் மாஸ்டர்ஸ் முடித்தேன். அங்கே எனக்கு வந்து ஒரு 4 digit சேலரிங்கிறதே கனவு. ஏன்னா 6 digit சேலரி வாங்குறேன்னா அது வந்து கெரியருடைய உச்சத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் பியூட்டியோ இதோ வந்து அங்கே பண்ண முடியாதுன்னு கிடையாது. தர் இஸ் ஆப்ஷன். இன்னொன்று ஹெச்ஆர் முடிச்சுட்டு போகிறது வைக்கிறதுலாம் தனிப்பட்ட ஒருத்தரோட முடிவு. அவங்களோட ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டி, ஒருத்தருக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி இருந்தால் விட்டுட்டு என்ன வேணால் பண்ணலாம். அதுக்கும் இதுக்கும் எப்படி மேட்ச் ஆகும்? ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குதுன்னு சொல்கிறேன் சார். நான் எங்களுடைய லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு நாங்கள் ஃப்ளெக்சிபிளாக எந்த இதுவுமே நம்ம ஒர்க்கை சேஞ்ச் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தால் அங்கே அமையாது, இங்கே அமையுதுன்னு நினைக்கிறீங்க. ஆமாங்க சார். ஓகே, ரெண்டாவது ஒன்று சொல்லல, என்னது ரெண்டாவது உருட்டு என்ன? லைக் அவங்க கேரியரே சொன்னது வந்து நிறைய பேர் வந்து ட்ராப் தான் இருக்காங்க. இங்கே வந்து கண்டினியூ பண்ண முடியல, ஏன்னா குழந்தைய பார்த்துக்கணும், அது ஒன்று. ஸோ அண்ட் உங்கள் லைஃப்பில் எப்படி மாறிச்சு? கரியர் மேலே போச்சா கீழே? சரி, நான் அதான் சொல்கிறேன், என் கணவர் மாறியதுனால எனக்கு எல்லாமே மேலே போச்சு. என் கணவர் எல்லாம் மாறி எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணாரு. அதனால் வந்து என் கேரியர், நான் வந்த கேரியர் இருந்தால் அதில் நான் இம்ப்ரூவ் ஆனேன். அதுக்கு காரணம் வந்து கணவர் மாறியதுனால தான். ஓகே, உங்கள் லைஃப் மாறிடுச்சா மற்றவங்க லைஃப் மாறல? இங்கே பாருங்க, திரும்பவும் நீங்கள் வந்து சொல்கிறீங்க உங்கள் கணவர் மாறினதுனால உங்கள் லைஃப் மாறி இருக்குதுன்னு. ஸோ அப்போ பெண்கள் முன்னேற்றம் வந்து இருக்குது இல்லையா உங்ககிட்ட? அடுத்த கோல் பெண்கள் முன்னேற்றம்ன்றது உங்ககிட்ட இருக்குது இல்லையா? ஆக்சுவலி கணவர் மாறினதுனால தான் அந்த சைடில் அவ்வளோ பெண்களும் உட்காந்து இருக்காங்க. ஸோ பெண்களை பற்றி பேசுறதுக்கும் நீங்கள் அதுதாங்க நாங்கள் முன்னேற்றத்தை பற்றி தாங்க பேசவே வந்திருக்கோம். அதனால தான் வந்து நாங்கள் இப்போ சொல்லிட்டு இருக்கோம், உங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ணுறோன்னு சொல்லலை. இல்லை அவர் சொல்ல வரனா திருப்பியும் ஆண்கள் மாறிட்டாங்க தானே சொல்ல வரீங்க, திருப்பி எங்களுக்கு தானே கோல் போடுறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ அதுதான் ஒரு நிமிஷம் அவர் என்ன சொல்லுவாரு, நீங்க என்ன உருட்டு நினைக்கிறீங்க? அவங்க பேசுனது ஒரு உருட்டு. அவங்க உருட்டு வந்து இவங்க கடைசியா வந்தாங்கல்ல, கட்சி மாதிரி போனாங்க, கட்சி மாறினவங்களா? அவங்க தான். என்ன உருட்டு? ஏதோ அவங்க இண்டிபெண்டன்ஸ் ஆனதுனால தான் ஆண்கள் இண்டிபெண்டா இருக்கிறாங்க மாதிரி பேசுறாங்க இல்லையா? அவங்க அதான் ஆமா ஃப்ரீடமாக இருக்கிறாங்க. அமெரிக்காவில் கல்யாணத்துக்கு முன்னாடி பையன் ஜாலியாக பாருக்கு போயிட்டு சினிமாவுக்கு போயிட்டு ஊரை சுற்றிட்டு இருந்தான். அவங்க வந்த பிறகு அந்த ஃப்ரீடம் கிடைச்சதா? எங்கே போனாலும் எங்கே போகிற, ஏன் ஃப்ரைடே என்னையை விட்டுட்டு போகிற? இது ஏதோ பர்சனல் கதை மாதிரி இருக்கு எனக்கு. இல்லை சொல்கிறேன், அவங்க இண்டிபெண்ட் ஆனதுனால தான் ஆண்களுக்கு இண்டிபெண்டாக இருக்காங்கிறது வந்து செம உருட்டை. சார் உங்களுக்கு ரொம்ப நாள் மனசில் இருந்ததா இல்லைன்னா சும்மா பொது கருத்தை சொல்கிறீங்களா? ஜென்ரலாகவே என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் அந்த பாட்டு, அதான் எப்பயுமே இந்த மாதிரி கதை வரும் நண்பர்கள்னு நம்ம போயிடுவோம். அதான் சேஃப் கேம். ஏன்னா இல்லை நான் பாருக்கு போகிற பிடிக்கும், ஆனால் போகிற பழக்கம் எல்லாம் போயிடுது. புரியல, பாருக்கு போகிறது பிடிக்கும் ஆனால் போகிற பழக்கம் ரெகுலராக போகும். இதுதான் சார் உலகமாக உருட்டு. ஓகே, அடுத்து அவங்க நல்ல வேலை எனக்கு போயிட்டு ஸ்மெல்லு பிடிக்காது திரும்பி வந்துடுவேன்னு சொல்லாமல் இருந்தீங்க பார்த்தீங்களா? அடுத்து அவங்க வந்து இண்டிபெண்டன்ட். ஆக்சுவலா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவருக்கு நான் சொல்லி முடிச்சிடுறேங்க. இல்ல உங்களுக்கு பாரு பிடிக்கும் சொல்லி முடிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன உருட்டுனாலும் நாங்கள் எடுத்துக்கிறோம். சரி சொல்லுங்க. ஓகே, என்ன உருட்டு நினைக்கிறீங்க? ஓகே, அவங்க இண்டிபெண்டா இங்கே வந்து தான் இருக்க முடியுமா? இந்தியாவில் இருக்க முடியாதா? இங்கே வந்ததுனால தான். அதுதான் அவங்க எக்ஸ்பிளைன் சொன்னாங்க. ஜட்மெண்டல் ஃப்ரீ ஜோன் இருக்குல்ல, இங்கே வந்து ஜட்மெண்ட் ஃப்ரீ ஜோன் இருக்கு, அங்கே அப்படி கிடையாது. அதான் அவங்க சொல்ல வராங்க. சரி, அவங்க இண்டிபெண்டா இருக்கிறதுக்கு கணவன் எவ்வளோ மாற வேண்டியிருக்கு தெரியுமா? ஒரு கார் வாங்கி கொடுத்துட்டு காரில் பத்திரமா போயிட்டு வந்துடுவாளா? டிரைவிங் தெரியுமா? டிராஃபிக்கில் மாட்டிப்பாளா? எவ்வளோ நேரம் நாங்கள் மனசில் போட்டு அடிச்சுட்டு இருக்கோம் தெரியுமா? இந்த ஆண்கிட்ட கேள்வி பாருங்க, எத்தனை பேர்ட்ட கேட்டு பாருங்க. கார் எடுத்துகிட்டு போகிறான்னா ஐயோ பத்திரமா வருவாளான்னு சொல்லி உயிரை விடிச்சிட்டு இருப்போம். நீங்க காரை பார்த்து பயப்படுறீங்களா, மனைவியை பார்த்து பயப்படுறீங்களா? சார், நாளைக்கு ஏதாவது ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டோன்னா ஹாஸ்பிட்டலுக்கு யார் போய் அலையிறது? நாங்கள் தான் அலையணும்.
இருங்க, நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க இதுக்கு. நான் வந்து என்னோட ஜாபுக்காக நான் வந்து நியூஜெர்சி, கனெக்டிகட்லேருந்து நியூஜெர்சிக்கு போய் எவ்ரி வீக்கு வந்து நான் போகணுன்ற மாதிரி இருந்தது. வீக்கெண்டு தான் திரும்பி நான் ரிட்டர்ன் ஆவேன் கனெக்டிகட்டுக்கு ஹோமுக்கு. அதுக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து, அம்மா தாயே என்னால் இப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது, இந்த அருக்கு